ஃபெஸ்டிவலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஃபேஷியல் பண்ணாலே போதும். நேச்சுரலாக நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டாக க்ளோவாக காமிக்கும். ஃபேஷியலுக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் பீட்ரூட் ஜூஸ். நல்லா கெட்டியாக அரைச்ச பீட்ரூட் ஜூஸ் வந்து நான் 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். பீட்ரூட் எப்போதுமே டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஸ்கின் ஒயிட்னிங்கும் க்ளோவிங்க்கும் சூப்பராக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளென்சிங் மில்க் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து காய்ச்சாத பால், கொஞ்சமாக ஹனி, அது கூட பீட்ரூட் ஜூஸ் இது எல்லாத்தையுமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளென்சிங் மில்க் எப்போ வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான டேன் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு கிளென்சிங் மில்க் இது. ஸோ ஒரு காட்டன் பேட் வச்சு ஃபேஸில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ், அழுக்கு இது எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா உங்களோட கையை வச்சு ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. அது எல்லாமே ஃபேஸில் நல்லா செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங்க்கு போகலாம். ஸ்க்ரப்பிங்காக நான் எடுத்துக்கிறது வந்து கடலை மாவு ஸ்கின் லைட்டனிங்க்கும் ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. அது கூட அரிசி மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவுனா 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, இல்லை 3/4 ஸ்பூன் அரிசி மாவு அப்படி போட்டுக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு பீட்ரூட் ஜூஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. செம்ம க்ளோவிங்கான ஒரு ஸ்க்ரப்பிங் வந்து ரெடி ஆகிடும். இது ஸ்க்ரப் வித் பேக்காக நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலேயே வாஷ் பண்ணாமல் அதுக்கு மேலேயே நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ க்ளோவிங்காக இருக்குது பார்த்தீங்களா நம்மளோட ஸ்க்ரப்பு. 5 மினிட்ஸ் விட்டுருங்க, நம்ம ஃபேஸில் அது செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க. உங்களோட லிப்ஸில் எங்கெல்லாம் கருப்பாக இருக்கோ எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க ஸ்க்ரப்பிங். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்து மசாஜு. அதுக்காக கெட்டியான தயிர் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக நம்மளோட பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு அழகான பிங்க் கலரில் ஒரு மசாஜ் க்ரீம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எப்போல்லாம் உங்களோட ஸ்கின் ட்ரையாக இருக்கோ, டல்லாக இருக்கோ, அப்போல்லாம் இந்த மசாஜ் க்ரீம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும், செம்ம கிளாஸியாக ஷைனிங்காக இருக்கும். ஸோ ஃபேஸில் எப்போதும் போல் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் செட் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்மளுக்கு ஒரு பேக் மாதிரி கொஞ்சம் நல்லா ரிசல்ட் கொடுக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் நேரம் விட சொல்கிறேன், ஸ்கின்னில் செட் ஆகட்டும்னு. எவ்வளோ நேரம், ஒரு 15 மினிட்ஸ் கூட நீங்கள் மசாஜ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. நல்லா வந்து ட்ரை ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் பேட் வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் நினச்சி ரிமூவ் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ பேக்காக முல்தானி மெட்டி 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் கடலை மாவு, அது கூட கொஞ்சமாக ஹனி, நம்மளோட பீட்ரூட் ஜூஸ் தேவையான அளவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலி இந்த பேக்குமே பார்க்கறதுக்கு நல்லா க்ளோவாக, இந்த பேக் பார்த்தாலே நமக்கு தெரியும் எவ்வளோ ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேஸில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ஸ்டார்டிங்கில் நான் இன்ட்ரோ கொடுக்கும்போது இருந்த ஃபேஸ்க்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ டேன் இல்லாத என்னோடய ஸ்கின்னுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கே வந்து டேன் இருந்திருக்கு போல இருக்குன்னு இந்த ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. செம்ம கிளாஸியாக ஷைனிங்காக சூப்பராக இருந்தது. ஃபெஸ்டிவலுக்கு பார்லருக்கு போய் ஃபேஷியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 500 2000 3000 செலவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா போங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.